ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 10. 4 வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்ஸில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு காமிக்கிறாங்க. சமயாங் அப்படிங்கிற பொண்ணு எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி இல்கியோவை பார்த்து கேட்குறா. நான் ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ஃபைட் பண்ணுறா. நேஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் சமயாங்குக்கும் டேக்குக்கும் ஃபைட் நடக்குது. அதில் டேக் தான் வின் பண்ணுறான். அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீ ரொம்பவும் வீக்கான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி இல்கியோ கண்ணு முன்னாடியே டேக் வந்து அவளோட காலை உடச்சிருந்தான். ரிஹபிலியேஷன் பண்ண அவங்களால நடக்க முடியும், ஆனால் அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் இதுக்கப்புறம் அவங்களால கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. சமயாங் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி இல்கியோ வந்து டேக்கை போட்டு அடிக்கிறான். இவன் அடிச்சதுனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரவும் தான் காட் ஆஃப் ஹை ஸ்கூல் உங்களோட எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அவனை மீட் பண்றான். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் நமக்கு காமிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம சோல் டீம் எதிர்த்து தான் சண்டை போட போறோம், கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்கியாபா கூட இருக்கிறவாட்ட சொல்லிட்டு போறான். மோரிஜின் கூட சண்டை போடணுங்கிறது தானே உன்னோட பல வருஷ கனவு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சு சமயங்கோட காலை சரி பண்ணணும், அதுதான் இப்போ இருக்கிற என்னோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். நாக்ஸ் ஆளுங்க அடிச்சு போட்டு அந்த டோர்னமெண்ட் ஆளுங்களை இப்ப சரி பண்றாங்க. உங்க கூட சண்டை போட்டு அந்த டீம் வேற ஒரு ஆளுங்களாவே இருந்தாலும் உங்களோட செலக்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, நீங்க செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆட்டீங்க அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் சொல்றான். அவங்க யாரு எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு கேட்கவும் அவங்கள அவங்க நாக்ஸ்ன்னு சொல்லிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த நாக்ஸால நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்த அந்த பில்டிங்க்கு இப்போ டேக் வரான். எனக்கு உங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு, எனக்கு அந்த சாமியார் கூட்டத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டுட்டு அந்த கீ எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி டேக் மனசுக்குள்ள யோசிக்கிறான். உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் இந்த மேட்சையே டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இல்கியோ வந்துட்டு அவ கூட இருக்கிறவளுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஹானோட சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க, அவனும் இப்போ இந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டான். என்னோட ஸ்பாட் திரும்பவும் எனக்கே கிடைச்சிட்டு. ஆமா ஹான் உன் கண்ணத்துல என்ன காயம்னு கேட்கவும் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ட்ரைனிங்ல அடிபட்டுச்சு அப்படின்னு நம்ம சமாளிக்கிறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாவே உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹானுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான். இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே அந்த பொண்ணு ஹானோட காதலியே அட்டாக் பண்றா. ஆனா பெருசா அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அவ ஹானை போட்டு அடிக்கிறா. இப்போ ஹான் அவனோட அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா அவன் மேல அட்டாக் பண்ணாம சைட்ல அட்டாக் பண்ணி கீழே விழுறான். அவனோட காதல அட்டாக் பண்ணப்பவே இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவன் காதல அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகி அது அவனோட மூளையை சரியா வேலை செய்ய விடாம தடுக்கும். அவனுக்கு மயக்கமா இருக்கும், அவனால எந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இல்கியோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹானால இப்ப எந்திக்க முடியல. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு ஹானை அட்டாக் பண்றா. ஸ்டேஜே உடையில அவளுக்கு ஃபோர்ஸா அட்டாக் பண்றா. அப்பதான் ஹான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அந்த நாக்ஸ் குரூப் தான் அவங்க தாத்தாவோட பவருக்காக அவரை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு மோஜின் பார்க் சொல்லப்போ நான் போய் எங்க தாத்தாவை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காமெடி பண்ணாத, நீங்க 3 பேரும் ரொம்பவும் வீக்கானவங்க, அவங்கள கண்டிப்பா உங்களால எதிர்க்க முடியாது. ஆனா இந்த டோர்னமெண்ட்ல நீங்க வின் பண்ணி உங்க தாத்தாவை கண்டுபிடிக்கிறது தான் உங்க ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட மொத்த டீமையும் நான் இதுல இறக்கி உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் சொல்றான். சரி அப்படின்னா நான் வின் பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோ இப்போ நம்ம ஹீரோக்காக வச்சு கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹான் அடிபட்டு இருந்தாலுமே கூட அசால்ட்டா அவளை அடிச்சு போடுறான். உன்னோட அட்டாக் அவன் மேல ஒர்க் ஆகல, கண்டிப்பா உன்னால அவனை தோக்கடிக்க முடியாது, மேட்ச்ல இருந்து பின்வாங்கிரு அப்படின்னு சொல்லி இல்கியா சொல்லவும் இல்ல என்னாலையும் முடியும், நானும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்ட பொண்ணு தான், சமயம் மாதிரியே எனக்கும் ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயப்படுதியா, எப்பவும் நீ சொல்றதையவும் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கடைசி வர போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இப்ப ஹானை அட்டாக் பண்றா. ஆனா ஹான் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றா, அதுலயே அவளை ஈஸியா தோக்கடிச்சிருந்தான். இப்ப ஹான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நீ அட்டாக் பண்ணும்போது தண்ணி மாரி ஏதோ வந்துச்சு, அது சாரியோக்கா அப்படின்னு சொல்லி மீரா கேட்கறா. உங்க தாத்தாவை காப்பாத்த நீ மட்டும் போராடணும் இல்ல, நம்ம டீமா மொத்தமா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஹான் வந்துட்டு சொல்றான். ஒருவேளை நம்ம ஹீரோ தோத்தா கூட உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க காமிக்கிறாங்க. கால் உடஞ்சு போன சும்யங் அந்த இடத்துக்கு வர அவளால முடிஞ்சதா அவ ட்ரை பண்ணிருக்கா. அதே மாதிரி நீ எனக்காக போராடணும்னு அவசியம் இல்ல, மோரி கூட சண்டை போடணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா ஆர்வமா காத்துட்டு இருந்த, ஓ மனசு சந்தோஷத்துக்காக நீ போய் இந்த சண்டையை போடு அப்படின்னு சொல்லி சும்யங் வந்துட்டு இல்கியோவை அனுப்பி வைக்கிறா. சரி ஓகே நான் போய் இதை வின் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இல்கியோ இப்ப ஸ்டேஜுக்கு போறான். மோஜின் பார்க்கோட ஆளுங்களை வந்துட்டு அந்த நாக்ஸோட லீடர் வந்து அட்டாக் பண்றான். அப்போ டைரக்டா மோஜின் பார்க்கே அந்த இடத்துக்கு போறான். நாக்ஸோட லீடரை நான் இந்த இடத்துல மீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மோஜின் சொல்றான். கடைசியா நான் உன்னை பார்த்ததை விட நீ இப்ப ரொம்பவும் மாறிட்ட, ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்கும்போது தான் அந்த கீ அவேக்னிங் ஆகும், அதுக்காக தானே நீ இந்த டோர்னமெண்ட்டையே நடத்துற, இப்போ நீ இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாக்ஸ் ஆளுங்க எல்லாருமே அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோவோட தாத்தாவை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே மேஜிக் அவன் யூஸ் பண்றான். டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல தான் இப்ப எல்லா ஆளுங்களுமே இருக்காங்க. அந்த இடத்த மொத்தமா அழிச்சிட்டா கீ அவேக்னிங் ஆகிறத தடுத்துடலாம்னு சொல்லி அந்த இடத்தையே மொத்தமா அழிக்கிறதுக்காக அவன் அந்த டிவைன் ஸ்வாடை இறக்குறான். நம்ம ஹீரோக்கு இல்கியோக்கும் தான் நெக்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா அந்த டோர்னமெண்ட் நடக்கிற பில்டிங் மேல அந்த ஸ்வாட் விழ போகவும் மோஜின் பார்க் இந்த இடத்துல இருந்துட்டு அவனோட கிராஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை தடுத்துட்டு இருக்கான். உன்னால கண்டிப்பா என்ன வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இல்கியோ வந்துட்டு நம்ம ஹீரோவை ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட்ஸ்மா வேற லெவல்ல நடந்துட்டு 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஈக்குவலா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கிட்டத்துல நம்ம ஹீரோ தான் அடி வாங்குறான்.
ஹே மோரி, உன்னோட ஃபர்ஸ்ட் வீக்னஸே உன்னோட எதிரி உன் பக்கத்துல இருந்தாம்னா உன்னோட அட்டாக்ஸ் அவன் மேல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கவும் திரும்பவும் நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். உன்னோட ரெண்டாவது வீக்னஸ், நீ ஒரே பேட்டர்ன்ல தான் உன்னோட மூவ்ஸ் யூஸ் பண்ணுவ. நெக்ஸ்ட் நீ என்ன அட்டாக் பண்ண போறங்கிறத ஈஸியா கெஸ் பண்ணி தடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்போ, அப்படியா முடிஞ்சா இதை தடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் அட்டாக்கான ப்ளூ டிராகன் கிக்கை யூஸ் பண்றான். ஆனா அதையும் அவன் அசால்ட்டா தடுத்துட்டு, உன்னோட மூணாவது வீக்னஸ், உன்னோட அட்டாக்கு நீ உன்னோட பாடி ஸ்ட்ரென்த் அதிகமா யூஸ் பண்ற, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன தோற்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இங்க ஒரு பக்கம் வெளியே ஃபைட் போய்கிட்டு இருக்கு. மோஜின் பார்க் அதை தடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாக்ஸோட ஆளுங்க மொத்த பேரும் பிரேயர் பண்ணி டிவைன் கேட் அப்படிங்கிற ஒண்ணு ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து அந்த ஸ்வாட கீழே பார்க்க அமுக்குது. அந்த கேட் வழியா வருது, அது என்ன காடா அப்படின்னு சொல்லி கமிஷனர் கியூ வந்துட்டு ஆச்சரியப்படுதான். இப்போ அந்த டிவைன் ஸ்வாட அந்த காட் மாதிரியான இருக்கிற உருவம் வந்துட்டு கீழே பார்க்க பிடிச்ச அமுக்குது. மோஜின் பார்க்கால அதை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. இங்க நம்ம ஹீரோ தான் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான் உன்னோட திறமையா? டேஜின் ஜின்னோட பேரனால இவ்வளவுதான் முடியுமா? இவ்வளவு வீக்கானவன் தெரிஞ்சா அவங்க தாத்தா ரொம்பவும் வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அவன் அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். நீங்க ரொம்பவும் வீக்கானவங்க, உங்களால போயிட்டு இவன் தாத்தாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மோஜினும் சொல்லியிருக்கான். நான் வீக்கானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை வச்சு அவன் வயிற்றுல வெட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோ மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். நாக்ஸோட ஆளுங்க மட்டும்தான் ப்ரேயர் பண்ணி அதுக்கு பவர் கொடுப்பாங்களா, நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப மோஜின் பார்க் கூட இருக்கிறவன் வந்து ஒரு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்றான். இது மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் ஆச்சு அப்படின்னு சொல்லி மீரா ஆச்சரியப்படுதா. பக்கத்துல இருக்கும்போது என்னால என்னோட கிக்ஸை யூஸ் பண்ண முடியாது, அந்த வீக்னஸ் இப்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இப்ப ரெண்டாவதா பிளாக் டாரஸ் அப்படின்னு சொல்லி ஹான் யூஸ் பண்ற ஒரு மூவை யூஸ் பண்றான். இது நான் யூஸ் பண்ற மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹானே நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுதான். ஒரே மாதிரியான மூவை யூஸ் பண்றேன்னு சொன்னல, அந்த வீக்னஸ் இப்ப போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல நீ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இல்கியோ பாராட்டுறான். இங்க மோஜின் பார்க்கோட ஆள் வந்துட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் ஆளுங்க எல்லாம் வந்து ஒரு பிரேயர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ணி ஒரு பெரிய சர்க்கிளை கிரியேட் பண்ணி அது மூலியமா வந்துட்டு எல்லா அட்டாக்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஓரளவு வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபைட் சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது இல்கியோ அவன் கூட ஃபைட் பண்ற மாதிரி தெரியல, அவனுக்கு ஃபைட்டிங் டெக்னிக்ஸா கத்து கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். வெளியே நாக்ஸுக்கும் மோஜின் பார்க் ஆளுங்களுக்கும் சண்டை நடக்குது. உள்ள நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு ஃபைட்டுமே சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. டோர்னமெண்ட் நடக்கிற அந்த பில்டிங் மேல அந்த டிவைன் பிளேட் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியாம உள்ள டோர்னமெண்ட் அது பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இல்கியோ ரெண்டு பேருமே அவங்க அல்டிமேட் அட்டாக்கை யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஜ்லயே புதுசா அவனோட புது அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்றான். ரெண்டு பேரோட அட்டாக்குமே சும்மா வேற லெவல்ல இருக்கு. இங்க வெளியே நடந்துட்டு இருக்கிற அந்த ஃபைட்ல மோஜின் பார்க்கோட ஆள் வந்து அந்த பிரேயரோட கடைசி எண்டுக்கு போயிருக்கான். அந்த ஆள் அவனோட அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணவும் ஒரு உருவம் மாதிரி வந்து அந்த டிவைன் பிளேட் இப்ப கடிச்சிட்டு இருக்கு. பிரேயர் முடிகிற கண்டிஷன்ல வருது. அந்த டிவைன் பிளேட் அந்த பீஸ்ட் துண்டா கடிச்சிருது. அந்த டிவைன் பிளேடு இப்ப உடஞ்சிருது. இல்கியோட அட்டாக்கையும் மீறி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்றான். இங்க நம்ம ஹீரோ ஜெயிக்கிறான், அங்க நம்ம மோஜின் பார்க் ஜெயிக்கிறான். டிவைன் பிளேட் அழியவோ அது அந்த ஓப்பனா இருக்கிற கேட்குள்ள அப்படியே அழிஞ்சு போயிருது. சின்ன வயசுல இல்கியோக்கு வந்து அவங்க தாத்தா டைரியா கொடுக்க வந்திருந்தப்போ, இவனோட பேரு மோரிஜின், இவன் என்னோட பேரன் தான், ரொம்பவும் சேட்டக்காரன், ஃபியூச்சர்ல இவன் ஏதாச்சும் ரொம்பவும் சேட்டை பண்ணாம்னா நீ இவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கத்துக்கூட அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க. இல்கியோ இப்ப நம்ம ஹீரோ தலையில கை வைக்குவோம். அழுதுட்டு இருந்த நம்ம ஹீரோ சிரிக்கிறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இல்கியோ சொல்லியிருப்பான். உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்கியோ ஸ்மைல் பண்றான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. மோஜின் பார்க்கும் நாக்ஸோட லீடரும் ஷாக் ஆகுறான். அப்போ ஃபாக்ஸ் நைன் டெயில் அப்படிங்கிற ஒரு காட் வந்துட்டு இல்கியோ கிட்ட வர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்களோட காலை நான் சரி பண்ணணும், அதனால என்னால இந்த இடத்துல தோத்து போக முடியாது அப்படின்னு சொல்லி இல்கியோ நினைக்கிறான். பார்த்தா ஜிபி பாயிண்ட் -1ல காமிக்குது. அப்படியே அவன் ஃப்ளோட்டிங் ஆகி மேலே எந்திக்கிறான். அந்த பவர் அது அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் ஷாக் ஆகுறான். கடைசியில ஒரு வழியா கீ அவேக்கனிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்ஸோட லீடர் ஹாப்பியா ஃபாக்ஸ் டெயில் ஃபாக்ஸியர்ஸோட இல்கியோ வரான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நாக்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குரூப் ஒரு கடவுளை கும்பிடுறாங்க. அந்த கடவுளை தவிர்த்து மத்த இருக்கிற எல்லா கடவுளையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கணும், அது எங்க கடவுளா மட்டும்தான் இருக்கணும், அதுதான் எல்லாரும் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாக்ஸ் அப்படிங்கிற டீம் போராடுறாங்க. மற்ற கடவுள்களை இவங்க அழிக்க கூடாது, எல்லா கடவுள்களுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மோஜின் பார்க்கோட டீம் வந்து போராடுறாங்க. சோ இப்போதைக்கு மோஜின் பார்க்கோட ஆளுங்க நல்லவங்க அண்ட் அந்த நாக்ஸ் டீம்ல இருக்கிறவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிடலாம். இல்கியோ கிட்ட இப்ப காடோட பவர் இருக்கு. காடோட பவரோட அவன் அவேக்கனிங் ஆயிருக்கான். அந்த காட் பவரோட இப்ப நம்ம ஹீரோ கூட அவன் சண்டை போட போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.